ஒரு நண்பர் வீட்டுக்கு போனோம் சார். அவர் வீட்டில் ஒரு பெரிய படம் மாட்டி வச்சுருக்காங்க. என்னுடைய நண்பருடைய அப்பா தான் அவர் செத்து போயிட்டார். அதனால தான் வீட்டில் வச்சுருக்கான். நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தர் எழுதியிருந்தார், திண்ணையிலேயே இருந்த தாத்தா நடுக்கூடத்துக்கு வந்தார் செத்து படமாக. ஏன்னா அது வரைக்கும் அவரை உள்ளோட மாட்டிட்டான். அவர் செத்ததுக்கப்புறம் படமாக்கி உள்ளே வச்சு மாலை போட்டான ஒழிய அது வரைக்கும் அவரை திண்ணையிலே வச்சுருந்தான்னா கொடுங்க. இப்போது ஒரு மனுஷன், நான் அந்த வீட்டுக்கு போனால் படம் மாட்டியிருக்கிறார். கீழே தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறை. நான் ஏன் சில்லறைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவனே ஒரு சில்லறை, வேறு எப்படி சொல்கிறது? தோற்றம் 1900 சில்லறை, மறைவு 1900 சில்லறை அப்படின்னு போட்டிருக்கிறார். நான் கேட்டேன், இவர் எங்கள் அப்பா என்ன பண்ணார்? மகன் சொல்கிறான், பிறந்தாருன்னு. அது அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைடா அப்படின்னு. ஆமாம், வந்தார், கல்யாணம் பண்ணார், பிள்ளை குட்டி பெற்றார், அப்புறம் செத்து போயிட்டார். நான் கேட்குறேன், இந்த உலகத்துக்கு அவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாரான்னு. அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னான், ஒரே ஒரு நல்லது பண்ணார். என்ன? போனார் இருப்பார். அதுதான் அவர் உலகத்துக்கு பண்ண ஒரே ஒரு நன்மை. இந்த பூமியில் பிறந்து இருந்து அவர் வாழ்ந்து அர்த்தம் இல்லாமல் பிள்ளைக்குட்டி பேத்துட்டு அவர் கடைசியாக போனா இருப்பார். அதான் அவர் உலகத்துக்கு பண்ண ஒரே ஒரு நன்மை அப்படின்னா இது எப்படி வாழ்க்கையாகும்? இவன் தான் பேரலாகவே பிளேன் ஓட்டுறவன், புரியுதா? கிரவுண்டுக்கு பேரலாகவே ஓட்டி அடுத்த பிறவிக்கு ஏற்பாடு பண்ணி அப்படியே போய் சேர்றது. வாட் இஸ் த பர்பஸ் இன் இட்? டேக் ஆஃப் ஆக வேணாமா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜோல்ட் அடிக்க வேண்டாமா? அடிச்சு அது டில்ட் ஆகி மேல் நோக்கி போக வேண்டாமா? ஆக்சுவலாக இப்படி சொல்லட்டுமா, யோக மார்க்கத்தில் நுழைகிறவர்கள் தான் டேக் ஆஃப் ஆன பிளான்கள். எது பிளேன் டேக் ஆஃப் ஆனால் தான் அந்த பிளேனுக்கு மரியாதை. அந்த யோக மார்க்கத்துக்குள்ளே போகிறவங்கெல்லாம் மேல் நோக்கிய பயணத்துக்கு தங்களை தயார்படுத்தினவங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அடையாளம்? உங்களுக்கு இதில் எல்லாமே கிரியா யோகாவில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, முறையாக கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சக்கராவில் எனர்ஜி லெவல் ப்ளே பண்ணுற போது ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி உலகத்தில் டாமினேட்டாக இருக்கும். இப்போ சக்கராஸில் அது ட்ராவல் பண்ணி மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அது அந்த சக்கரா பவர்ஃபுல்லாக இருக்கிற காலத்தில் அவனுடைய பிஹேவியர் பேட்டர்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ மூலாதாரத்தில் அதிகமாகவே ஒரு மனிதனுடைய அந்த எனர்ஜி லெவல் அங்கேயே நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருடைய லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கும்? மூலாதாரத்துலேயும் சுவாதிஷ்டானத்துலேயும் அது ரெண்டும் அப்படி ஷட்டில் சர்வீஸ் மாதிரி இப்படி போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் திரும்பி ரெண்டுலேயும் திரும்பி வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி உணவு வெளியில் போகிறது. அடுத்தது உணவு சாப்பிட்டு முடித்த உடனே என்ன சொல்கிறது, சந்ததியை விருத்தி பண்ணுறது. பூமியில் காமம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சந்ததியை விருத்தி பண்ணுறது. இந்த ரெண்டே ஆக்டிவிட்டி மட்டுமே நடக்கும்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க, கோச்சுக்காதீங்க. இந்த ரெண்டே ஆக்டிவிட்டி மட்டும் நடக்கும்னா விலங்குக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அதைத்தான் வள்ளலார் கேட்டார். ஆகாரம், மைத்துனம், நித்திரை, பயம். ஆகாரம், மைத்துனம், நித்திரை, பயம் இவை நான்கும் மனிதனுக்கும் விலங்குக்கும் பொது அப்படின்ட்டு. இந்த ரெண்டு லெவலில் மட்டுமே, மூலாதார சுவாதிஷ்டான ரெண்டு இடத்துல மட்டுமே குண்டலினி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்னு கேட்டால், எங்கே என்ன சாப்பிட்லாங்கிறத பற்றிய கவலையாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, குழந்தை குட்டி பெற்றுக்கலாமா அப்படிங்கிற ஐடியா இருக்கும். சார் தப்பாக நினைக்காதீங்க, நாம் ஏன் பிறந்தோம்னே தெரியல. பல பேர் அவசரமாக பெற்றுக்கிறான். நாம் என்னத்துக்கு வந்தோன்னு நமக்கு இன்னும் அடையாளம் தெரியல, நம்ம பர்பஸே என்னன்னு தெரில. அதில் வேறு சில பேர் சொல்கிறான், அப்படி பெற்றுக்காட்டி 10 பேர் தப்பாக நினைப்பான்றான். என்ன கேட்குறான்ல ஒவ்வொருத்தனும், புழு பூச்சி இல்லையான்றான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆன உடனே கேட்குறான், புழு பூச்சி இல்லையா அப்படிங்களா? புழு அப்படின்னு சொன்னால் அது ஆம்பளை பிள்ளை, பூச்சின்னு சொன்னால் அது பொம்பளை பிள்ளை. எப்படின்னு கேட்குறீங்களா? புழு குடஞ்சிக்கிட்டே அதே இடத்துல இருக்கும், பூச்சியை குடஞ்சிட்டு பறந்து போயிடும். பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிடும், பையன் போகமாட்டான், அதே வீட்லேயே குடஞ்சிக்கிட்டே இருப்பான். அதனால இவனை புழுன்னா அவனை பூச்சின்னா. அதான் தமிழ்நாட்டில் விவரமாக கேட்பான், புழு பூச்சி ஒன்றும் இல்லையா அப்படின்னு. புழு பூச்சியா? இவன் பள்ளியும் பூரானுமே பெற்று வச்சுருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் என்னத்துக்கு இருக்கிறோம்னே தெரியல, நாம் எதுக்கு இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கணும் இந்த உலகத்தில் தெரியல. அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை, நம்ம உடம்புல அந்த அர்ஜி இருக்குது. இது சரியாக சொல்கிறதா இருந்தால் பிரதி எடுத்தல் அப்படிங்கிறான், தன்னை படி எடுத்தல் அப்படிங்கிறான். இப்போ இது நாங்கள் ஜெராக்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஜெராக்ஸுங்கிறது ஒரு மிஷின் பேர், ஒரு கம்பெனி பேரை ஒழிய ஃபோட்டோ காப்பிங்கிறது தான் டெக்னிக்கல் பேர் இதுக்கு. ஒரு புஸ்தகத்துலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது ஃபோட்டோ காப்பின்னு பேர். எஸ்எஸ்எல்சி புக்கு இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது,
ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அது தொலைஞ்சு போயிடக்கூடாது, ஒரு ஃபோட்டோஸ்டேட் காப்பி எடுத்து வச்சுக்கோ அப்படின்பா. அது மாதிரி ஹியூமன் ரேஸுக்கு பேசிக்காகவே இன்பில்ட்டாக ஒரு அர்ஜ் இருக்கான். என்ன, நம்ம ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது, உடனே ஒரு ஃபோட்டோஸ்டேட் காப்பி எடு, அதுதான் புள்ள பெற்றுக்கிறதுன்னு. ஏன்னா இப்போ சில பேர் மூக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்போ மூக்கு மாதிரியே இருக்கும் அப்படியே, அதாவது அதுக்கு பேர் கொடமிளகா மூக்கு அப்படின்பா. அதே பிராண்டு கொடமிளகாயா அந்த மூக்கு வரும், ஏன்னா அந்த பரம்பரை போயிடக்கூடாது பாருங்க. அப்படி இல்லாட்டி வேற மூக்குக்கு வந்துட்டா என்ன ஆகுறது? ஸோ ஃபோட்டோஸ்டேட் காப்பி அதை எடுத்து வச்சிடணும்னு அந்த ஜெனட்டிக்கலி அது ப்ரோக்ராம்டு, நமக்கு ஒரு காப்பி கண்டிப்பாக வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு வேகமாக புள்ள பெற்று வச்சுக்கிறது. சார் நம்ம என்ன பிறந்தோம், என்ன சாதிக்கிறோம், உள்ளே இருக்கிறது என்ன, வெளியில் இருக்கிறது என்ன, 5 பூதங்களுக்கு நமக்கும் தொடர்பு என்ன, நாம் இந்த உடம்பை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த உடம்புல ஏன் நோய் வருது, எங்கேருந்து நோய் வருது, இதை தாண்டி நம்ம எப்படி மேலே ட்ராவல் பண்ணுறது, ஏன் நம்ம பிஹேவியர் பேட்டர்ன் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறுமா மாறாத? பக்தி மார்க்கத்துக்கும் சித்தர்கள் மார்க்கத்துக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் இங்கே தான். கொஞ்சம் நான் அனலிட்டிக்கலாக போகிறதால யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் எல்லாமே வெளியில் வச்சு கும்பிட சொல்கிறான். கேட்குறான் எது, நான் தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கூட பா இறைவா நீ பார்த்து எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு எல்லாம் வெளியில் வேண்டுவது. யோக மார்க்கத்தில் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே போய் ஒருத்தனை கேட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்குள்ளே இல்லை, உனக்குள்ளேயும் அதே தானே உட்காந்துருக்கு. அப்போ நீ அதை நீ மாற்றி அமைக்க முடியாத, ஒன்றை நீயே ஆராய்ச்சி பண்ணக்கூடாத, உனக்குள்ளேயே நீ பயணப்பட மாட்டியா, ஏன் நான் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறத பற்றி எப்போவுமே நீ யோசிக்க மாட்டியா, ஏன் என்னுடைய பிஹேவியர் இப்படி இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில், யோசிக்கணுமா இல்லையா? சிக்மண்ட் ஃப்ராய்டு எவ்வளோ பெரிய ஆள் சார், சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும், பகுப்பாய்வு துறையின் தந்தை அப்படிங்கிறான். உளவியலில் பகுப்பாய்வு அனாலிசிஸ் அதை பக்காவாக பண்ணி ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துகிற மிகப்பெரிய தத்துவயியல் உளவியல் துறையினுடைய தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனசில் வச்சு, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போகிறார். நடந்து போகும்போது சார் இவருக்கு முன்னாடி அழகான ஒரு பொம்பளை பொண்ணா. நான் அப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன், நான் அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம், இந்த பிரச்சனையை நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே. கோவத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. சில பேர் சொல்லுவான், அது வேறு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன 100 வார்த்தை திருப்பி சொல்லுவேன், உனக்காவது ஒரு கெட்ட வார்த்தை தெரியும், எனக்கு 100 வார்த்தை இங்கிலீஷில் தெரியும், ஹிந்தியில் தெரியும், அரபில் தெரியும், ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஓய்வான். இப்போ அவன் ஒன்று சொன்னால் நம்ம 100 சொல்லணுமே. ஏன் நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுறோம்? இங்கே தான் வரணும். நாம் நம்ம மேலே நமக்கு ஆளுமை இல்லை. எப்படி நம்ம மேலே நமக்கு ஆளுமை இல்லை. யாருக்கு தன் மேலே தனக்கு ஆளுமை இருக்கோ அவங்க அவசியம் இல்லையே, நான் இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இங்கிலீஷ் 2 வார்த்தை சொல்லுவான், ரியாக்ட் பண்ணுறது வேறு, ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேறு அப்படின்பா. நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, சில விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், சில விஷயத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணணும். ஸோ இது ஏன் இப்படி நடந்துக்கிறோம் நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்முடைய இப்போ நான் வரேன், இது எல்லாமே எங்கடா ப்ரோக்ராம் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜீனில் ப்ரோக்ராம் ஆகிருக்கு. நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீனில் அது ப்ரோக்ராம். இதை நீங்கள் எரேஸ் பண்ணுவீங்களா? இப்போது நம்ம ஒரு டேப்பில் ஒன்று பதிஞ்சிருந்ததுன்னா எரேஸ் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு சிஸ்டத்தில் ஃபோனில் பண்ணுறோம், டெலீட்னு பண்ணி தட்டி எறிஞ்சிடலாம். ஒரு 10 நாள் முன்னாடி ஒருத்தன் அவசரமாக ஓடியாந்து ஒரு 10 பேர் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்தான், செல்ஃபி எடுத்தான். அது ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் ஓடியாந்து அவசரமாக அவனும் என்கிட்ட செல்ஃபி எடுத்தான். எடுத்துட்டு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் யாருன்னு. இது வரைக்கும் என் லைஃப்பில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. செல்ஃபி எடுத்துட்டு அப்புறமா என்ன கேட்குறான், நீங்கள் யார் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ யாருன்னு நினச்சி எடுத்தேன்னு கேட்டேன். நான் யாரையும் நினைக்கல சார், 7 பேர் எடுத்தான், ஒருவேளை நீங்களும் ஒரு விஐபியாக இருந்து நம்ம எடுக்காமல் போயிட்டா தப்பாக போயிடுமேன்னு தான் எடுத்தேன். சரி இப்போ எதுக்கு என்னை கேட்குற, நீ யாருன்னு என்னை கேட்குறியே? அவன் சொன்னான் சார், வச்சிருக்கணுமா டெலீட் பண்ணுமாங்கிறதுக்காக தான் கேட்குறேன். இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் தப்பாக கொண்டாந்துட்டா டெலீட் பண்ணிடுறீங்க இல்லையா? தப்பாக ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒன்று டெலீட் பண்ணிடுறீங்க. உங்கள் பாடியில் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு விஷயம் எப்படி டெலீட் பண்ணுவீங்க? நான் சொன்ன பாருங்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டு போய் தொட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவருக்கு ப்ரோக்ராம்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அறிவு பூர்வமாக யோசிச்சா அப்படி செய்வாரா? செய்யலை. பட் அவர் அறியாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து போய் அப்படி ஆக்ட் பண்ணி செய்கிறாரு. ஏன்? இட் இஸ் ப்ரோக்ராம்டு, ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம். அதை நீங்கள் எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அதை எப்படி மாற்றி எழுதுவீங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய சித்தர்கள் காட்டிய இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, மனதை தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வருதல். அது எப்படி முடியும்? உங்களுடைய
பிராணாயாம பயிற்சிகளின் மூலம் மனதை தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வருகிற காலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டோட ரூலிங் குறைஞ்சு போய் கான்ஷியஸ் மைண்டோட பிஹேவியர் மட்டுமே நிற்கும். நம்ம லைஃப்பில் எந்த தப்பும் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் தப்பு பண்ண அலோவ் பண்ணாது. நீங்கள் ஸ்மோக் பண்ணுற யாராவது கான்ஷியஸ் மைண்டோட பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆன்சைட்டியும் ஒரு பதட்டமும் கையிலேயே இருக்கும். அதை பாருங்கள், பற்ற வைக்கும் போது எப்படி பற்ற வைப்பான், அதை தட்டும் போது 2 தடவை இப்படி தட்டுவான், ரொம்ப வேகமாக அழுப்பான். அது ரொம்ப நிதானமாலாம் யாரும் சிகரெட்லாம் குடிக்க முடியாது. அது அவ்வளோ ஒரு படபடப்பு இருக்கும். ஏன்னா எல்லாம் சப்கான்ஷியஸ்லி ப்ரோக்ராம்டு, அது உள்ளுக்குள்ளே இருந்து. இதை நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அதுக்கான மெத்தடு தான் இது. நம்ம முறையாக சில பயிற்சிகளை மேற்கொள்ளுகிற போது முதல்ல சரீரம் வசப்படும், சரீரத்துக்கு அடுத்து மனம் வசப்படும். எப்படி தெரியுங்களா? மூலாதார சுவாதிஷ்டானத்தில் இருக்கும்போது பாடி நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். இதுக்கு அடுத்து அது அநாகதம், நெஞ்சு வரையில் டிராவல் பண்ணுது. மணிப்பூரகம் அநாகதம் 2க்கு டிராவல் பண்ணுது. அப்படின்னா மனதளவில் நம்ம பிஹேவ் பண்ணுற பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் வரும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் உங்கள் பாடியை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான வழிமுறை. அதுலேருந்து செகண்ட் டிராவல் இருக்கு இல்லையா, மணிப்பூரகத்துக்கும் அநாகதத்துக்கும் அது டிராவல் பண்ணும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்பு நலன்கள், குணநலன்கள் எல்லாமே மாறத் தொடங்கும். மனம் கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும். சார், சில பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கருணையாக இருப்பாங்க, சில பேர் ராட்சசமாக இருப்பாங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமா இல்லையா? மாறணும், கண்டிப்பாக மாறணும். அன்பும் கருணையும் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது? முந்தானத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு கதை வந்து, ரொம்ப அழகான ஒரு கதை. வாட்ஸ்அப்பில் சமயத்தில் வாட்ஸ்அப்பில் நல்ல விஷயமும் வரும். ஒரு நல்ல அருமையான ஸ்டோரி ஒன்று வந்தது, ஓஷோவுடைய ஸ்டோரி. ஒருத்தன் அவர் எப்போவுமே இந்த கேலி பண்ணுறதுக்கு முல்லா நசுருதீன் தான் ஒரு கேரக்டரை வச்சுக்குவார். நம்ம எக்ஸ்னே வச்சுக்குவோம், எதுக்கும் யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எக்ஸ், அவனுக்கு யாரோ நல்ல சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு கறி, ஒரு நான்வெஜ், அந்த மாமிச துண்டு கொடுக்குறான். அப்புறம் இந்த மாமிசம் ஏதோ பெக்யூலியராக ஒரு விலங்கோட மாமிசம்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி பக்குவப்படுத்தி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சமைத்து பார் அப்படிங்கிற ஒரு நல்ல புக்கு, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு, அதையும் இந்த எக்ஸுக்கு கொடுத்தான். பாருங்கள், ஒரு கறித்துண்டு கொடுத்தான். இந்த கறித்துண்டை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிலபஸ், ஒரு பாடப்புஸ்தகம், அதையும் கையில் கொடுத்து வச்சுக்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், தெருவில் இதை பாருங்கள், இப்படி மாமிசத்தை எடுத்துக்கிட்டு இப்படி சிலபஸ் எடுத்துக்கிட்டு நம்பால் வரார். மேலேருந்து ஒரு பருந்து, அதுக்கு சிலபஸை பற்றி என்ன கவலை, அது நேராக இது அப்படியே ஒரேடியாக ஸ்வாயின்னு எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு, வந்துச்சு கொத்துச்சு போயிடுச்சு. அப்போ நம்ம எக்ஸ் ஒன்று சொன்னார், ஒரு வார்த்தை, முட்டாள், நீ இதை கொண்டு போயிட்டாப்புல, அதை எப்படி சமைக்கணுங்கிறது எங்கிட்ட தான் இருக்கு, அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தான் இருக்குது, அது எங்கிட்ட தான் இருக்குது. அது வரைக்கும் ஒரு நாள் அதை சமைச்சு சாப்பிடவே முடியாது. நீ அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிற? இந்த கதையை சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு, வாழ்க்கை யாராலேயோ கொண்டு போகப்பட்டு விட்டது. நம்முடைய லைஃபு வாழ்க்கை யாராலேயோ கொண்டு போகப்பட்டது. ஆனால் அதை எப்படி நடத்துவது என்ற பாட புத்தகங்களை மட்டும் நாம் கையில் வைத்திருக்கிறோம். வாழ்க்கை நடத்துவது எப்படி? திருவள்ளுவர் சொல்கிறார், கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்கிறார், புத்தர் சொல்கிறார், ஞானிகள் சொல்கிறார்கள். சிலபஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, மாமிசம் நம்ம கிட்ட இல்லை. அதை எவனை கழிப்பின்னு போட்டான், அது எப்போ போயிடுச்சு, நம்ம கையை விட்டு தள்ளி போயிடுச்சு. வாழ்க்கை நம்ம விட்டு போய்விட்டது. அதை எப்படி நடத்துவது என்கிற பாடத்திட்டங்களை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போ நமக்கு சேஞ்ச் வரணும், நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 சக்கரம் மாறாமல் லைஃப்பில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. எது? மணிப்பூரகம் அநாகதத்தில் அன்பு, கருணை, உலகத்தில் இருக்கிற எல்லார் மீதான ஒரு முழுமையான அன்பு அது வரலன்னு சொன்னால் நம்முடைய கல்வி வேஸ்ட்.